திடீர் திருப்பங்களோட ரிதன்யாவுடைய தற்கொலை வழக்கு. ரிதன்யா கணவரான கவின் அவர்களுடைய போன்ல அப்படி என்னதான் இருக்கு? ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்குமா? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு கோர சம்பவம் தான் ரிதன்யாவுடைய தற்கொலை. தன்னுடைய கணவர், மாமியார், மாமனார் இப்படி பல பேருமே தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதாகவும், அதையும் தாண்டி மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறமா என்னால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான உருக்கமான ஒரு பதிவை தன்னுடைய அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க மருந்து குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே, நான் போறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதையும் தாண்டி மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருந்தது. ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த ஒரு விஷயத்த பல பேருமே பேசிட்டு வந்திருந்தாங்க. ரிதன்யாவுடைய மாமியாரான சித்ராதேவி, மாமனாரான ஈஸ்வரமூர்த்தி, கணவரான கவின் இப்படி 3 பேர் மேலேயுமே கேஸும் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேரையுமே அரசும் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி இவங்க 3 பேருக்குமே நிபந்தனை ஜாமீனும் வழங்கியிருந்தாங்க. ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் எப்படியாச்சும் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும், ரிதன்யா வழக்க சரியா விசாரிக்கல, அதையும் தாண்டி ரிதன்யாவுடைய கணவரான கவின் அவர்களுடைய போனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சார்ந்த விசாரணைகள் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில இந்த விசாரணையில ஒரு சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் எப்படியாச்சும் இந்த ஒரு வழக்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா? இதை தொடர்ந்து இந்த ஒரு விசாரணைய, அதாச்சும் நீதிபதியான சதீஷ்குமார் அவர்களுடைய முன்னிலையில விசாரணைக்கு வந்திருந்தது. இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிதன்யாவுடைய இந்த ஒரு தற்கொலை கேஸை சிபிஐக்கு மாற்றுறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது, அதையும் தாண்டி இப்ப போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. ரிதன்யாவுடைய கேஸை முழுசா விசாரிக்கல, என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், நான் இதை சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற வகையில ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் ஒரு பக்கம் இதுக்காக போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரிதன்யா அவர்களுடைய கணவரான கவின் அவர்களுடைய போனும் தடவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயங்கள் வெளிவரும் அப்படிங்கிறத பொறுத்துதான் அடுத்தடுத்த விஷயங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்திருக்கு. சிபிஐக்கு மாத்துறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி விஷயமா தான் வெளிவந்திருக்கு. ரிதன்யாவுடைய அம்மா அப்பா ரிதன்யா அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா நிறைய பேட்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இதுலயும் குறிப்பா பேசும் பொருளா மாறி இருந்த ஒரு விஷயம், ரிதன்யாவுக்கு தன்னுடைய கணவரான கவின் அவர்கள் நிறைய செக்ஸ் டார்ச்சரை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி ரிதன்யாவுடைய மாமியார், மாமனார் இவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா, கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இது எல்லாமே உண்மையா இல்லைன்னா ரிதன்யா அவங்க உண்மையிலேயே இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் அனுபவிச்சாங்களா அப்படிங்கிறது முழுமையான ஒரு விசாரணைக்கு அப்புறமாவே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ரிதன்யா அவர்களுடைய தற்கொலை வழக்குல அடுத்தடுத்து வரக்கூடிய ட்விஸ்டா இருக்கட்டும், ரிதன்யா அவங்களுடைய கணவர், மாமனார், மாமியார் மேல அவங்க அம்மா அப்பா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கம்ப்ளைண்டா இருக்கட்டும், அதையும் தாண்டி ரிதன்யா எடுத்த இந்த ஒரு முடிவு கரெக்டான முடிவா அப்படிங்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.